கோவை மருதுமலை வனப்பகுதியில் உடல் நலக்குறைவுடன் குட்டியுடன் கண்டறியப்பட்ட பெண் யானைக்கு 2வது நாளாக சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. குளுக்கோஸ் மற்றும் நோய் எதிர்ப்பு மருந்துகள் கொடுக்கப்பட்ட நிலையில் கிரேன் மூலம் யானையை நிற்க வைக்கும் முயற்சியை மேற்கொள்ள உள்ளதாக வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். பெண் யானை மற்றும் அதன் குட்டி யானைக்கு தண்ணீர், பழங்கள், தென்னை மட்டைகள் கொடுக்கப்பட்டு வனத்துறை மற்றும் கால்நடை மருத்துவ குழுவினர் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். நெல்லைக்கு வந்த ரயிலில் அடுப்பை கொண்டு வந்த தனியார் சுற்றுலா நிறுவன மேலாளர் கைது செய்யப்பட்டார். மதுரை புனலூர் ரயிலில் சுற்றுலா ரயில் பெட்டி ஒன்று இணைக்கப்பட்டிருந்தது. இந்த பெட்டியில் 59 வடமாநிலத்தைச் சேர்ந்த பயணிகள் பயணம் மேற்கொண்டனர். இந்த ரயில் நெல்லைக்கு வந்தபோது சுற்றுலா பெட்டியில் ரயில்வே போலீசார் திடீரென ஆய்வு நடத்தினர். அப்போது ரயிலில் சமையல் செய்வதற்காக பயன்படுத்த வைக்கப்பட்டிருந்த அடுப்பு கரி மற்றும் அடுப்புகள் இருந்தது கண்டறியப்பட்டது. பொதுமக்களுக்கு ஆபத்தை விளைவிக்கும் பொருட்களை கொண்டு வந்ததால் சுற்றுலாவை ஏற்பாடு செய்த தனியார் நிறுவன மேலாளர் சதீஷ் என்பவரை போலீசார் கைது செய்தனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே புதிய மேம்பாலம் திறப்பதற்கு முன்பே காரும் வேனும் மோதி விபத்திற்குள்ளானது. பொன்னையில் கோழிகளை இறக்கிவிட்டு வேன் ஒன்று லாலாப்பேட்டை நோக்கி வந்தது. அப்போது சென்னையில் இருந்து வந்த கார் ஒன்று இன்னும் சில நாட்களில் திறக்கப்பட உள்ள புதிய மேம்பாலத்தில் வந்தபோது எதிரே வந்த வேன் மீது மோதியது. இதில் 2 வாகனங்களில் பயணித்த 3 காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர்.